Hello friends, welcome to Sans Academy. இந்த வீடியோவில் நம்ம டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அஃபீஷியல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி எப்படி நம்ம எந்த இஷ்யூஸும் வராமல் கரெக்டாக அப்ளை பண்ணணுன்ற ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் டான்செட் MBA MCAக்கான லெக்சர் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதி அதுக்கான கரெக்ட் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக தப்பு விடாமல் ஃபில் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்படின்னா திருப்பி வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 month டைம் இருக்குது. ஸோ லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர், இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைனப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சைனப் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் உங்களோட சைனப் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து SSLC மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய பேர் சந்தோஷ்குமார்னால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ இனிஷியல் வந்து உங்களுக்கு SSLC மார்க் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இருந்தால் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, லாஸ்ட்டில் இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ சில பேருக்கு வந்து இப்போ நிதிஷ்குமார் அந்த மாதிரி இருக்கிற பேருக்கு வந்து சில பேரில் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். ரெண்டுக்கும் SSLC சர்டிஃபிகேட்டில் ஸ்பேஸ் இருந்தால் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் இல்லைன்னா ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த இமெயிலே திருப்பி கீழே கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டு வந்து எக்ஸாக்டாக நீங்கள் 8 கேரக்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு அப்புறம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதை எதுலையாச்சும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கடைசி கவுன்சிலிங் முடித்து காலேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் காலேஜ் போகிற வரைக்குமே இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து எக்ஸாக்டாக 8 கேரக்டர்ஸ் கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் சிம்பிள் கொடுக்கணும், நம்பர் கொடுக்கணும், கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்டு வந்து கொடுங்க, அதையுமே நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர். ஸோ நான் இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டெமோ காட்டணுன்றதுக்காக எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து செலக்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதில் வந்து நீங்கள் MBA MCA மட்டும் தனியாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை MBA MCA ரெண்டுமே நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 3மே நான் எழுத போகிறேன், ME MTech MArch MPlan MCA MBA இது 3மே நான் சேர்த்து எழுத போகிறேன்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். MBA அண்ட் ME மட்டும் எழுத போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து MCA கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் நவுன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெயில் ஐடி அங்கே சைனப்பில் கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டும் அங்கே கொடுத்த அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கேப்சா வந்து கேஸ் சென்சிட்டிவ். இங்கே வந்து கேபிட்டல் லெட்டர் இருந்தால் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு எரர் வரும். கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சேவ் பாஸ்வேர்டான்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும், ஒருவேளை லேப்டாப்பில் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அப்போ சேவ் பாஸ்வேர்டுன்னு கேட்டால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன ஜெண்டர்னு கொடுக்கணும். அடுத்து ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க. இப்போ ஒருவேளை அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி, இது வந்து இலங்கை தமிழரான்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இல்லைன்னு கொடுத்துக்குவோம். ஸோ இது டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த நேஷ்னாலிட்டி இந்தியன். அப்புறம் கம்யூனிட்டி வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆனுவல் இன்கம், உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸாக்ட் இன்கம் கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் உங்களோட ஃபேமிலிக்கு வருமோ அந்த இன்கம் கொடுத்துக்கோங்க. அடுத்து பின்கோடு வந்து உங்களோட அட்ரஸோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. அண்ட் ரிலீஜியன், சப்கேஸ்ட் கோடு வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே வந்து கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட் போட்டிருக்கோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணலாம். Ctrl+F கொடுத்துட்டு அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் காட்டும். அதில் என்ன நம்பர் இருக்கோ பக்கத்தில் அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னால் இங்கே கொடுத்துக்கணும். அப்புறம் இங்கே கொடுக்கும்போது மெயினாக பின்கோடு வந்து கொடுக்கக்கூடாது, அட்ரஸ் மட்டும் கொடுக்கணும். நீங்கள் ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணி காட்டணுன்னால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபுல் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க.
அடுத்து எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இது வந்து பெர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணும். அது மார்க் ஷீட்டோட சென்டரில் இல்லைனா டாப்பில் எதுலையாச்சும் ஒன்றில் பெர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். நீங்கள் வேறு எக்ஸாம் நம்பரோ இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. பெர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு போட்டு என்ன நம்பர் போட்டிருக்கோ அதை தான் உங்கள் 12th மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இந்த டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்றது உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் கொடுக்கணும். இப்போ ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்துச்சுன்னா உங்களோட இயர், உங்களோட டிபார்ட்மெண்ட், உங்களோட ரோல் நம்பர் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 22 CS 59 அந்த மாதிரி. இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தால் 12 to 15 டிஜிட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவோ அது கரெக்டாக இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் வந்து எப்போ இந்த டிகிரி முடிச்சிங்கன்ற இதுவுமே உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். மேக்ஸிமம் மார்க், இப்போ எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு எழுதுனீங்க உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ எந்த செமஸ்டர் வரைக்கும் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ செமஸ்டரோட ரிசல்ட் தெரியுமோ அந்த செமஸ்டர் வரைக்கும் கொடுங்க. இப்போ நீங்கள் 4 செமஸ்டர் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 4 கொடுங்க, 5னா 5 அந்த மாதிரி கொடுங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் இந்த டான்செட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டர்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை கொடுக்கணும். இங்கே வந்து எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் வச்சாங்களோ அதை கொடுக்கணும். இங்கே வந்து எவ்வளோ மார்க்கு எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். இங்கே வந்து டிகிரி மார்க்கு கொடுக்கலாம், இல்லைனா சிஜிபிஏ கொடுக்கலாம். இங்கே நான் சிஜிபிஏ கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்க யூஜி டிகிரி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து சென்டர் கேட்கும். நீங்கள் எந்த சென்டரில் நீங்கள் வந்து டான்செட் என்ட்ரன்ஸ் வந்து எழுதுறதுக்கு நீங்கள் விருப்பமாக இருக்கீங்களோ அந்த சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான காலம். இதில் தான் எல்லாருமே வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இமேஜ் வந்து நீங்கள் செல்ஃபி எடுத்தது, பேக்ரவுண்ட் வந்து பிளெயினில் இல்லாமல், ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கிறது எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்டூடியோவில் போய் எடுத்துகிட்டு டிஜிட்டல் காப்பி வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் இந்த 2 இருக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பிளெயின் ஷீட்டில் நீங்கள் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே கொடுக்குற மாதிரி விட்த் அண்ட் ஹைட் வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த எம்பிக்குள்ளே டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு கிளிக் அப்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரும் கொடுத்துக்கலாம். கிளிக் அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணது கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு ப்ரிவியூ காட்டும், அதுவுமே பார்த்துக்கோங்க. நான் சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 1 MBக்கு கீழே இருக்க சைஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை 1 MBக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் கன்வெர்ட்டர் ஆன்லைன் லெஸ் தென் 1 MB அப்படின்னு போட்டிங்கன்னா வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமான்றதை பார்த்துக்கலாம். அப்புறம் கிளிக் அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான எல்லாரும் மிஸ்டேக் விட்ற இடம். இங்கே வந்து கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களான்றதை 1க்கு 2 தடவை தரோவாக செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் மாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம், மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் கொடுக்கும்போதே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் நான் முன்னாடி எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்றது இந்த வீடியோவில் இருக்குது. நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1 மந்த் டைம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டானு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து சப்மிட் த ஃபார்மான்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும்.
இங்கே வந்து பேமெண்ட் வந்து 1000 வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து இந்த டிக்கு இருக்குது, பாக்ஸ் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க எதுக்காகவும். ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ணதான். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக் பேமெண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். இங்கே இந்த சைட்டில் எதுக்காகவும் நீங்கள் ரெஃப்ரெஷ்ஷே பண்ணக்கூடாது. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட்டுன்னு கொடுத்தோன்னே இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இங்கே வந்து நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன்பே ஆர் பிஹெச்ஐஎம் யூபிஐ கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபோன்பே, பிஹெச்ஐஎம், யூபிஐ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டால் லோடிங்னு சொல்லி வரும். இதில் இப்போ பே நவுன்னு கொடுத்துக்கோங்க. பே நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த விண்டோக்கு போயிடும். இதில் ஷோ கோடுன்னு இருக்கும். இந்த ஷோ கோடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கியூஆர் கோடில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட்டோ அதுவாகவே காட்டி டான்செட்டுன்ற மாதிரி காட்டும். ஸோ அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே லோட் ஆகி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஒன்ஸ் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 to 7 days, ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணி உங்களோட லாகின் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வரும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டுட்டோரியல்ஸ் வந்து நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். அது போக டான்செட் MBA MCAக்கான டீட்டெயில்டு லெக்சர் வீடியோஸும் நான் அடுத்தடுத்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் டெலிகிராம் சேனலில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணுனாலும் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.